ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரில் ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அது 5மே நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடியது. ஸோ அந்த 5மே ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்எல்சி கொடுத்துருக்குறாங்க. என்எல்சி ஆக்சுவலாக இது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஸோ இதில் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 14/5/2025 கொடுத்துருக்காங்க. அந்த என்எல்சி டீட்டெயில்ஸ் வெப்சைட்ஸ் கொடுத்துருங்க. அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் யூபிஎஸ்சி. ஓகே, யூபிஎஸ்சியில் இன்ஜினியரிங் அவங்களுக்கானது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, பிஇ பிடெக் அதை பாருங்கள். ஸோ upsc.gov.in. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் ஆகிறீங்க ஃபெயில் ஆகிறீங்க அது செகண்டரி. ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அமௌண்ட்டை பார்க்காதீங்க. சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அதான் என்னோடய ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். பிஇ படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதோட வெப்சைட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களா அப்படின்றத. அதுக்கேற்றப்பல நீங்கள் உங்களோட கோலை ரீச் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம தான் தேடி தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம். யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 35 ஏஜுக்கு மேலே எந்த ஒரு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜுக்கு போக முடியாது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. அதில் பார்த்திங்க அப்படின்னா பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். இது நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ இதில் நிறையா பொல்யூஷன் டெஸ்டிங் மிஷின்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பொல்யூஷன் டெஸ்டிங் மிஷின்ஸ், பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர்ஸ்க்குலாம் பெர்மிஷன்ஸ் இவங்க தான் கொடுக்கணும். அது நல்ல ஒரு ஜாப். ஓகேவா? ஸோ அதுவும் பாருங்கள் 35 ஏஜ் தான். ஸோ 35 ஏஜுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் அது கஷ்டம். அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் போக முடியாது, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக. ஓகேவா? ஸோ அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் .nic.in அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இஸ்ரோ. அடுத்து 2மே அப்ரெண்டிஸ் ஆனது. ஓகேவா? ஸோ இஸ்ரோவில் அப்ரெண்டிஸ் பண்ணி வாய்ப்பு அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. isro.gov.in. ஸோ அப்ரெண்டிஸ் நீங்கள் பண்ணுறது வேறு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அப்ரெண்டிஸ் உங்களுக்கு இந்த இஸ்ரோக்குள்ளே போகணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், இஸ்ரோ அப்படின்னா இதெல்லாமே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் பாடி. அடுத்து நம்மளோட ஆர்எம்டிசி அந்த இதில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதில் அப்ரெண்டிஸ். ஸோ அதில் எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ரெண்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா தே மேபி கிவ் சம் ப்ரிஃபரன்ஸ் டு யூ. இதுலேயும் சரி, முன்னாடி இருந்ததும் சரி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரதர் தென் யூ ஆர் கெட்டிங் பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ இந்த இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.